Hello students, இந்த வீடியோல ஃப்ராக்ஷன்ல மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன் பை ஹோல் நம்பர். ஒரு ஹோல் நம்பரை வச்சு நம்ம ஒரு ஃப்ராக்ஷனை மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த 3ங்கிறது என்னது? ஒரு ஹோல் நம்பர். 3/4ங்கிறது ஃப்ராக்ஷன். இப்போ இதை ரெண்டையும் எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது இந்த 3க்கு கீழே நம்மளுக்கு என்ன இருக்குது? நம்பர் எதுவுமே, டினாமினேட்டர் எதுவுமே இல்லை. அப்படி டினாமினேட்டர் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு என்ன எடுத்துக்கிடணும்? 1 இருக்கதா அர்த்தம். இன்ட்டு 3/4. 3 3s are 9, 1 4 is 4. இப்படி தான் நம்ம ஒரு ஹோல் நம்பரை ஃப்ராக்ஷனோட மல்டிப்ளை பண்ணுறது. டைரெக்டாக நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். அடுத்தது ஒரு ஃப்ராக்ஷனை 0வால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்னா, நம்ம எந்த நம்பரையுமே 0வால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 0 தான் வரும். ஃபஸ்ட்டு 7, 5 0வால் மல்டிப்ளை பண்ணால் 0. 0 கூட எந்த நம்பர் நம்மளுக்கு டிவைடில் இருந்தாலுமே நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 0 தான் வரும். அப்போது ஒரு ஃப்ராக்ஷன் இருந்து நம்ம அதை மல்டிப்ளை பண்ணுறோம் 0வால் அப்படின்னா கண்டிப்பாக அதோட வேல்யூ 0 தான் வரும். அடுத்தது நம்ம ஒரு ஃப்ராக்ஷனை 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃப்ராக்ஷன் அப்படியே வரும். எப்படி பண்ணுவோம்? 1 6/7. அப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்ராக்ஷனை ஹோல் நம்பரை வச்சு மல்டிப்ளை பண்ணுறதுனா இந்த மெத்தட். 0வால் நம்ம ஒரு ஃப்ராக்ஷனை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 0 ஆன்சர் வரும். அதே ஃப்ராக்ஷன் நம்ம 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம்னா அந்த ஃப்ராக்ஷன் வந்து நம்மளுக்கு ஆன்சராக வரும். 6/7. அடுத்தது 2 ஃப்ராக்ஷன் இருக்குது. இந்த சைடு ஃப்ராக்ஷன் இருக்குது, இந்த சைடு ஃப்ராக்ஷன் இருக்குது. இதை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நியூமரேட்டர்ஸை நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். 1 × 4. இந்த ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டர் என்ன இருக்குது? 1 இருக்குது, இந்த சைடு 4 இருக்குது. அப்போது 2 ஃப்ராக்ஷனில் உள்ள நியூமரேட்டரை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். அடுத்தது 2 ஃப்ராக்ஷனில் உள்ள டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணணும். 4 × 5. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 4. 4 5s are 20. இதுக்கு அடுத்து நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் சிம்பிளிஃபை பண்ணிக்கிடணும். 4க்கும் 20க்கும் காமனான மல்டிபிள்ஸ் என்ன வரும்? 4 தான் வரும். அப்போது 4 4ஆல் டிவைட் பண்ணால் 1, 20 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 5. ரெண்டுக்குமே நம்மளுக்கு காமன் மல்டிபிள்ஸ் என்னதுன்னு பார்த்துட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டுமே நம்மளுக்கு 4 டேபிளால் போகும். அப்போது 4 4ஆல் டிவைட் பண்ணால் 1, 5 4s are 20. இந்த ஃப்ராக்ஷனுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 1/5. ஃபஸ்ட்டு நம்ம நியூமரேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்தது டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம அந்த ஃப்ராக்ஷனை என்ன செய்யணும்? சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கணும். அடுத்தது நம்மளுக்கு ரெசிப்ரோக்கல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். 2 நம்பரோட ப்ராடக்ட்ஸ், அதாவது 2 ஃப்ராக்ஷனோட ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா இதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? ரெசிப்ரோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போது இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. 3/4, 4/3. 3 4 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வருது? 12 வருது. என்ன செய்யணும்? நம்ம ப்ராடக்ட் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன். 2 நம்பர்ஸ் அதோட ப்ராடக்ட்ஸ், இந்த 2 ஃப்ராக்ஷனோட ப்ராடக்ட்ஸ். 3 4s are 12, 4 3s are 12. அப்போ எனக்கு இது என்ன வருது? 1 தான் வருது. அப்போது இது வந்து என்னது? ரெசிப்ரோக்கல்ஸ். 3/4 and 4/3 ஆர் ரெசிப்ரோக்கல்ஸ். இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க? ப்ராப்பர் ஃப்ராக்ஷனோட ரெசிப்ரோக்கல் வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இது என்ன ஃப்ராக்ஷன்? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நியூமரேட்டர் சின்னதாக இருக்குது, டினாமினேட்டர் பெருசாக இருக்குது. இது என்ன ஃப்ராக்ஷன்? இம்ப்ராப்பர். அப்போ ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனோட ரெசிப்ரோக்கல் என்னது? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இதோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். அடுத்தது டிவிஷன் ஆஃப் அ ஃப்ராக்ஷன். ஒரு ஹோல் நம்பரை ஒரு யூனிட் ஃப்ராக்ஷனால் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்? டிவைட் பண்ண போகிறோம். யூனிட் ஃப்ராக்ஷனாக நம்மளுக்கு தெரியும், நியூமரேட்டர் வந்து என்ன இருக்கணும்? 1 அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா இதை தான் நம்ம வந்து யூனிட் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஹோல் நம்பர், இது வந்து ஒரு யூனிட் ஃப்ராக்ஷன். அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஹோல் நம்பரை ஃப்ராக்ஷனாக நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கிடணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். 3/1. கீழே நம்பர் இல்லைன்னா நம்ம என்ன எடுத்துக்கிடணும்? ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ டினாமினேட்டரில் 1 போட்டு நம்ம அந்த ஹோல் நம்பரை என்ன செய்கிறோம்? ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டோம். இப்போ 3
ஃப்ராக்ஷனாக நம்ம வந்து மாற்றியாச்சு. அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டிவைசருக்கு ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிக்கணும். இதில் எது டிவைடண்ட் அப்படின்னா 3 டிவைடட் பை 1/2. இதில் இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிவைடண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிவைசர். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், கொடுத்துருக்கிற ஹோல் நம்பரை ஃப்ராக்ஷனாக ஃபர்ஸ்ட் மாற்றிக்கிடணும். அடுத்தது என்ன செய்யணும்னா இந்த டிவைசருக்கு ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிக்கணும். அப்போ 1/2 தான் டிவைசர். இதோட ரெசிப்ரோக்கல் என்ன, இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதுறது 2/1. The reciprocal of the divisor is 2/1. அடுத்தது என்ன செய்யணும்னா multiply the dividend and the reciprocal of the divisor. டிவைடண்டையும் இந்த டிவைசரோட ரெசிப்ரோக்கலையும் நம்ம என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் டிவைடண்ட் என்னது, நம்ம கொடுத்துக்கிற ஹோல் நம்பரை ஃப்ராக்ஷனாக மாற்றி வச்சிருக்கிறோம். இதுதான் எனக்கு டிவைடண்ட். 3/1 என்ன செய்யணும், நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ரெசிப்ரோக்கல் ஆஃப் த டிவைசர், டிவைசரோட ரெசிப்ரோக்கல். நம்ம டிவைசர் ஏற்கனவே என்ன இருக்குது 1/2 இருக்குது, அதோட ரெசிப்ரோக்கல் நம்ம 2 கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். அப்போ ஆன்சர் என்ன 6. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. 6/1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். கீழே நம்மளுக்கு ஃப்ராக்ஷன் கீழே நம்ம ஹோல் நம்பராக எழுதிக்கலாம். கீழே 1 இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹோல் நம்பராக எழுதிக்கிறோம். ஏன்னா நம்ம ஹோல் நம்பராக இருக்கிறத கீழே 1ன்னு சொல்லி ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அப்போ கீழே 1 வந்துச்சு அப்படின்னா நம்ம ஹோல் நம்பராக எழுதிக்கலாம். இதோட ஆன்சர் வந்து 6. இதுதான் நம்ம ஒரு ஃப்ராக்ஷனை டிவைட் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ். அடுத்தது நம்ம ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ஃப்ராக்ஷன், இது வந்து யூனிட் ஃப்ராக்ஷன் கிடையாது, நார்மலாக ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. ஹோல் நம்பரில் எப்படி டிவைட் பண்ணுறது, இந்த சம் என்ன அப்படின்னா ரெண்டுமே ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இதை என்ன செய்யணும் 6/7. இதை ஃபஸ்ட்டு நம்ம ஹோல் நம்பராக இருக்கிறத ஃப்ராக்ஷனாக ஃபஸ்ட்டு மாற்றிக்கிடணும். ஃப்ராக்ஷனை மாற்றிட்டு இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த டிவைஸருக்கு ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிக்கணும். அப்போ 3/1க்கு ரெசிப்ரோக்கல் என்னது 1/3. ரெசிப்ரோக்கல் ஆஃப் 3/1 இஸ் 1/3. அடுத்தது நம்ம என்ன செய்யணும், இந்த ரெண்டையுமே டிவைடண்டையும் டிவைசரையும் மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் நம்மளுக்கு ஸ்டெப் 3ல பார்த்தோம். 6/7 மல்டிப்ளை 1/3. 3/1 நம்ம எப்படி ரெசிப்ரோக்கலாக மாற்றிருக்கிறோம் 1/3ன்னு மாற்றிருக்கிறோம். இந்த இது கரெக்டாக போட்டு வச்சுக்கிடணும், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து டினாமினேட்டர் மாறிடும். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணல எனக்கு என்ன கிடைக்குது 6. 7 3s are 21. இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதுதான் இதோடைய ஆன்சர் 6/21. இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. சப்போஸ் இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அடுத்தது இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 3/7 ரெண்டுமே ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது. அதுக்கடுத்து என்ன செய்யணும், இதுக்கு நம்ம ரெசிப்ரோக்கல் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த 2/5க்கு ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிச்சா என்ன ஆகும் 5/2. ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிச்சிட்டு என்ன செய்யணும், இந்த டிவைடண்டையும் இந்த டிவைசரையும் மல்டிப்ளை பண்ணணும். 3/7 இன்ட்டு 5/2. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இப்படி எழுதாம the reciprocal of 2/5 அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். Two by 5 is 5/2. 5/2க்கு ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து டைரக்டா இந்த டிவைடண்ட போட்டு மல்டிப்ளை போட்டு 5/2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இப்படி எழுதணும்னா நம்மளுக்கு வந்து தப்பாயிரும். 3 5s are 15. 7 2s are 14. இப்போ இது எப்படி இருக்குது, நம்மளுக்கு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ல இருக்குது. அதாவது நியூமரேட்டர் பெருசாகவும் டினாமினேட்டர் சின்னதாகவும் இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன செய்யலாம், மல்டிப்ளை பண்ணலாம். இதை டிவைட் பண்ணி நம்ம மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்றுறது. 1/14s are 14. ரிமைண்டர் எனக்கு என்ன வருது 1 வருது. இது கோஷன்ட்டு, இது ரிமைண்டர். QRD ஃபார்ம்ல போட்டுடணும். கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைஸ். இப்படி நம்ம கொடுத்துருக்கிற ஃப்ராக்ஷனை நம்ம என்ன செய்யலாம், மிக்சடு ஃப்ராக்ஷனை நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி செய்கிறத விட இந்த மாதிரி என்ன செய்யணும், டிவைட் பண்ணி நம்ம ரெண்டு ஃப்ராக்ஷனை டிவைட் பண்ணல. ஃபஸ்ட்டு இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றி இங்கே செஞ்சுருக்குறாங்க. 1/3
3/1 மாற்றிட்டு ஆன்சர் வந்துருச்சு. இந்த ஆன்சர் வரையில இது வந்து என்னதான் இருக்குது, எனக்கு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. அப்படி இம்ப்ராப்பராக இருக்கையில் நம்ம என்ன செய்யலாம், ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை நம்மளால் மிக்சடாக மாற்ற முடியாது. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதோட நம்மளுக்கு ஃப்ராக்ஷன் லெசனில் உள்ள எல்லா கான்செப்ட்டுமே கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லெசன் நம்ம டெசிமல் பார்த்துடலாம். தேங்க்யூ.